உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது இது ஒரே கிரௌடா இருக்குது. நான் பொண்டாட்டி நீ காலையில காஃபி கூட கொடுக்காம இங்கே வந்து உட்காந்துன்னு இருக்கா? என்ன இங்க ஒரே கூட்டம், ஒரே லேடிஸ் கூட்டமா இருக்குது. எதுனா பங்கனா? சரி இது யாருக்கு சேரு? எனக்கா? உட்காந்துக்குவா. மரியாதை மனசுல இருந்தா போதும் டார்லிங். உட்காரு உட்காரு குந்தே, உட்காரு உட்காரு. அட உட்காருன்றா. நிக்கிறேன்றியா? சரி நின்னுக்கோ. ஆனா ஒண்ணுப்பா, இந்த பணக்காரங்க தான்ப்பா காசு இருக்குதுன்றதுக்காக 4 பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஆனா உனா எதுனா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு கண்டபடி செலவு பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம்ல. என்னங்க என்ன நடந்துட்டு இருக்க? இவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படி வந்து நிக்கிறான் பாருங்க. கல்யாணத்துக்கு முன்ன எப்படி இருந்தான், இப்ப கழுத கெட்டு குட்டிச்சவரான கதையா அப்படியே உள்டாவா மாறிட்டாங்க. இவன் ஏங்க அந்த லுங்கியும் அவன் பனியனும் ஷோ. ஏங்க அவன்கிட்ட சொல்லுங்களேன், கொஞ்சம் குளிச்சுட்டு ஒரு நல்ல டீசென்டான ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வர சொல்லுங்க. ஜெய் ஜெய் நானேனா? ஏன்பா கத்துற? ஓ நான் இங்கதானப்பா இருக்கேன். சாரி நைனா. என்ன நைனா? ஷூ, இவன் வேற படுத்துறானே. இங்க பாரு, இங்க உன் வைஃபுக்கும் உன் தம்பியோட வைஃபுக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்படியா? அதுக்கு நீ இப்படி வந்து நின்னா நல்லாவா இருக்கும்? போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ஃபங்க்ஷனுக்கு பட்டு வெஸ்டி பட்டு சட்டை போட்டுட்டு வாப்பா. போ. பா இப்பதான்ப்பா ஏன்ச்சான். உங்க மருமகளை முதல்ல காஃபி போட்டு கொடுக்க சொல்லுங்க. குடிச்சிட்டு அப்படியே மேல போய் கொஞ்சம் லைட்டா காத்து வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். நான் சொல்றேன். இவன் எதுக்கு இப்ப நம்மள இழுக்கிறான்? ஷோ, இதெல்லாம் என்னால தாங்க முடியல. டேய் இங்க பாரு, சொன்னா கேளு. ஐயா, எல்லாரும் வந்துட்டாங்க. நல்ல நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நீ வந்தாதான்டா ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க முடியும். கொஞ்சம் தயவு பண்ணுப்பா. அப்படியா சொல்ற? போ. ஏதோ இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குற, அதனால போறேன். அண்ணி, இவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? டார்லிங், நான் டார்லிங் கட்டின புருஷனுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சு நடந்துப்பேன்னு பார்த்தா இப்படி மச மசன்னு நிக்கிறியே. இங்க பாரு, மாமா குளிக்க போறேன். உன்ன சோப்பெல்லாம் போட்டு வர சொல்லல. ஜஸ்ட் இப்போதைக்கு டவலை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வரேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டனே. டேய் மாமா, அத்தை, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய் வந்துடுறேன் இரு. போடா. இவன் வேற. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த அன்பரசி ட்ராக்ல கால் எடுத்து வைக்க மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. இத பாருமா, உனக்கு என்ன சேரணுமோ அது கரெக்டா உன்னை வந்து சேரும். அதே மாதிரி நாங்க என்ன கேக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி சரியா நடக்கணும். சார், இனிமே நான் பாத்துக்கிறேன் சார். ஹாய், நான் உங்களை டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் அப்போ பார்த்திருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ. இந்த செலக்ஷனுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? இந்த வாட்டி பிசிக்கலா என்னால அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியல. ஆனா செலக்ஷன்ல வின் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஒரு ரவுண்ட் ஓடி வரவா? ரெடி, கோ. Hey, அன்பரசி. Hey.
ஐயோ சாரி சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. அன்பரசி என்னாச்சு? தெரியல சார், வலிக்குது. ஒண்ணு இல்ல அப்படியே இருங்க. சார் பொறுமையா பொறுமையா. ஒரு வழியா வேலை முடிஞ்சது. அன்பரசி என்ன இப்படி பிளட் வருது? இரு ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். காலில் நல்லா அடிபட்டு இருக்கு. உங்களால எப்படி ஓட முடியும்? இந்த நிலைமையில நீங்க ஓடுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஓடுனாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. இல்ல சார், நான் எனக்காகவும் விஸ்வாஸ் சாருக்காகவும் எங்க அம்மாக்காகவும் கண்டிப்பா ஓடிதான் ஆகணும். என்னால முடியும் சார். சரி வாங்க எந்திரிக்க. பார்த்து இருங்க, நான் உங்க போன் எடுத்துட்டு வரேன். சரிங்க சார். வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. பாப்பா விஸ்வா எப்படி இருக்க? நல்லா இருக்கு அங்கிள், நீங்க? நல்லா இருக்கேன். சரி அன்பரசி எங்க? அன்பரசி ஏப்பா நான் வந்ததுல இருந்தே அன்பரசியை காணோம்ப்பா. எங்க? ஆமா. விஸ்வா, என்னாச்சு? அன்பரசி ரெடி ஆயிட்டாளா இல்லையா? குளிச்சுட்டு வந்துட்டாமா, சீக்கிரமா வந்துடுவா. ஏன்பா எவ்வளவு நேரமா குளிச்சுக்கிட்டு இருப்பா? சீக்கிரம் வர சொல்லுப்பா. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. ஏன்பா இதெல்லாம் நேரத்துல ஆரம்பிக்கணும். நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குல்ல, வர சொல்லு. இந்த அன்பரசி என்ன பண்றானே தெரியல. சிவன் வேற கேட்டா குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்றான். எவ்வளவு நேரம்? கடவுளே, என்னாச்சு பத்மா? ஏன் பதட்டமா இருக்க? என்னங்க, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, பூஜையா ஆரம்பிக்கணும். ஆனா அன்பரசி இன்னும் ரெடி ஆகி வரல. ம் இது சரிப்பட்டு வராது. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு சரி, வரேன். போய் பார்த்துட்டு வா. நாமளும் ஆன்ட்டி கூட அப்படியே மேலே போலாம். எங்க செல்லம் போற? அன்பரசி, அன்பரசி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.